கவிஞர் கண்ணதாசனை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணதாசன் ஒரு முறை பயங்கரமான கடன் பிரச்சனையில இருந்தார். பண ஏற்பாட்டுக்காக வெளியூர் போறதுக்கு தயாராகிட்டு இருந்தார். அப்போ இயக்குனர் ஸ்ரீதர் ஓடி வந்து எனக்கு ஒரு பாட்டு எழுதி தாங்க கவிஞரேன்னு கேட்கிறாரு. இதுக்கு கவிஞர் சொல்றாரு, இன்னும் நான் 10 நிமிஷத்துல போனாதான் நான் போக வேண்டிய ட்ரெயினை பிடிக்க முடியும், இல்லைன்னா முடியாது, அதனால உனக்கு பாட்டு எழுத முடியாது, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இயக்குனர் ஸ்ரீதர் சொல்றாரு, 10 நிமிஷம் இருக்குல்ல, அதுல ஒரு பாட்டு எழுதி கொடுங்க அப்படிங்கிறாரு. கவிஞர் யோசிச்சு பார்த்துட்டு சரி எழுதி கொடுப்போம், நமக்கும் பண தேவை இருக்கு அப்படிங்கிறதுக்காக எழுத ஆரம்பிக்கிறார். அந்த பாட்டு இதோ. முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ, சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ சின்னஞ்சிறு சிறகு கொண்ட சிங்கார சிட்டல்லவோ, செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ செம்மாதுளை பிளந்து சிரித்து வரும் சிரிப்பல்லவோ, மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ மாவடு கண்ணல்லவோ மைனாவின் மொழி அல்லவோ, பூவின் மனம் அல்லவோ பூவின் மனம் அல்லவோ, பொன் போன்ற முகம் அல்லவோ பொன் போன்ற முகம் அல்லவோ, வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் செய்யல்லவோ வாழாத மனிதரையும் வாழ வைக்கும் செய்யல்லவோ, பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ பேசாத தெய்வத்தையும் பேச வைக்கும் தாயல்லவோ, தாளம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ தாளம் குடையல்லவோ தள்ளாடும் நடையல்லவோ, மாலை பொழுதல்லவோ மாலை பொழுதல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ வண்டாடும் செண்டல்லவோ, முத்தான முத்தல்லவோ முத்தான முத்தல்லவோ முதிர்ந்து வந்த முத்தல்லவோ கட்டான மலர் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட வளர்ச்சிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நன்றி.